இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க மிகச்சிறந்த ஆளுமை ரஜினி ஆண்ட்ரூஸ். அவரை பற்றி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ரஜினிக்கும் அவருக்குள்ள தொடர்பு வந்து என்கிட்ட நண்பா பழகின போது சொன்னார். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். வணக்கம் சார், சொல்லுங்கள். அண்ணா இப்போ வணக்கம். என் பேர் ரஜினி ஆண்ட்ரூஸ் சார் சொல்லிட்டாரு. நான் காந்தலில் வசிக்கிறேன். ரஜினி சாரை வந்து எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மனித கடவுள். கடவுளுக்கு அப்புறம் அவர் நாங்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பு செய்கிறோம். எதனால் அந்த வெற்றி ஏற்பட்டுச்சுன்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் படித்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஷூட்டிங் வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அடிமையில் படம் பாத்திரம்லாம் கழுவுவாங்க. நான் அடிமையில் படம் ஷூட்டிங் பார்க்க போயிருந்தப்போ சாருக்கு வந்து கால் சுளுக்கிடுது. கால் சுளுக்கணுன்னே அண்ணா வந்து லொக்கேஷன் மேனேஜர் அவர் வந்து அம்மாவை கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணலாமான்னு கேட்குறாரு. கேட்டோடனே ஓகேன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து கால் உருகுறாங்க. கால் உருகி எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது ஷூட்டிங்கே பேக்கப் ஆகிற அளவுக்கு இருந்தது. அம்மானால் கால் உருகி அதை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாட்டை முடிச்சுட்டு வந்து அம்மாவை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அம்மாவை கூப்பிட்டு வர சொன்னோன்னே அவர் போத்திட்டு இருந்த சால்வையை கீழே விரித்து அம்மா காலில் விழுந்து அந்த சால்வையை அம்மாவுக்கு போற்றி விட்டு, அப்போ வந்து 100 ரூபா நோட்டுங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 2000 ரூபா கையில் கொடுத்து, அம்மா இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி ரெஸ்ட் கொடுத்துருங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, அம்மா வந்து நாளைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்போ என் மனசில் அவர் வந்து வந்தவர் தான். இது வரைக்கும் யாராலையும் என்னாலையுமே அவரை வந்து அழிக்க முடியல. அவ்வளோ அன்பாக அவரை வந்து நேசிக்கிறேன். அன்னையிலேருந்து ரசிகராக இருந்திருக்கீங்க. ரசிகர் மன்றத்திலேருந்து பல சேவைகள் செஞ்சுட்டு இப்போ வந்து இறந்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்ருக்காங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. ரொம்ப பெரிய சேவை செஞ்சுட்ருக்கீங்க. உங்களை மாதிரி மிக சிறந்த ஆளுமைகளை பார்க்க இயற்கை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்ட்ரூஸ் மாதிரி இருக்க நல்ல மனிதர்களை வந்து இந்த ரஜினி ஆண்ட்ரூஸ் 1987 நான் சினிமா தேட்டரில் வேலை செஞ்சுருந்தேன். ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுருந்தேன். ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுருந்து தேட்டர்லாம் வந்து ரொம்ப லாஸ் ஆகி எல்லாம் சாத்திட்டாங்க. சாத்தினதுக்கப்புறம் எந்த தொழில் செய்யணும்னு எனக்கு தெரியாது. எந்த தொழிலுமே தெரியாது. தேட்டரில் வால் போஸ்ட் ஓட்டுவேன், படம் ஓட்டுவேன், டிக்கெட் கொடுப்பேன், இதுதான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த சவப்பெட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, எங்கேயுமே சரியாக குவாலிட்டி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்கன்னு நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரஜினி ரசிகர் மன்றம் வச்சு நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரஜினி ரசிகர் மன்ற சார்பிலேயே இந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சர்வீஸ் நான் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிறேன்.